இந்த வீடியோ வந்து எக்ஸாமில் எப்படி மார்க்ஸ் கூட எடுக்கிறது. சில பேர் வந்து மோஸ்ட்லி நிறைய வீட்டில் படிக்க மாட்டினோம். ஆனால் எக்ஸாமில் வந்து நிறைய மார்க்ஸ் எடுப்பினோம். அந்த எக்ஸாமில் நாங்கள் எவ்வளோத்துக்கு மார்க்ஸ் எடுக்கிறது, எவ்வளோத்துக்கு நிறைய 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 சில பேர் விழுந்து விழுந்து படித்தாலுமே எக்ஸாமில் மார்க்ஸ் குறைய எடுப்பினோம். இந்த எக்ஸாமில் மார்க்ஸ் எப்படி எடுக்கிறதுன்றது தான் இந்த வீடியோ. முதல் வந்து நாங்கள் படிக்கல ஒவ்வொரு பாடத்தையுமே எக்ஸாமுக்கும் பாஸ் பண்ணணும், எக்ஸாமுக்கு படிக்கணும்ன்ற ஒரு தோட்டையே ஃபுல்லாக விட்டுறணும். நாங்கள் வந்து படிக்கிற ஒவ்வொரு பாடத்தையும் வந்து எங்களுக்கு எவ்வளவு தேவை, எங்களுக்கு அதை உணர்ச்சியோடு நாங்கள் படிக்கணும். எங்களோட உணர்வு, எங்களோட இந்த பாடத்தை படிக்கிறதால எனக்கு என்ன நன்மை. இப்போ மேத்ஸை படித்தா ஓகே, ப்ராப்ளம் சால்விங், இப்படி ஒவ்வொரு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இதில் ஒவ்வொரு பாடமே இது எனக்கு என்ன தேவையென்று அவ்வளோத்தையுமே ஒரு விளங்கி படிக்கணும். மற்றது கிளாஸ் ரூமில் நாங்கள் வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸாக இருக்கணும் உண்டு. அடுத்தது வந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் படிக்கிற பாடத்தில் வந்து கொஷின் பேங்க் வந்து க்ரியேட் பண்ணணும். அதில் இன்றைக்கி படித்த பாடத்தில் ஓகே இத்தனை கொஷின்ஸ் வருது, இதுக்கு இந்த ஆன்சர்ஸ் வருதுன்றது நாங்களாகவே பிளான் பண்ணலாம். இது ஜிசிஎஸ்சி ஓஎல்லேருந்து ஏஎல் வரைக்கும் பிள்ளைகள் செய்யக்கூடிய ஒரு விஷயம். கொஷின்ஸ் பேங்க் முக்கியமான விஷயங்கள் இன்னொரு கொப்பியை வச்சு எழுத வேணும். நாங்கள் இப்போ காலம் முழுக்க 2 வருஷம் 3 வருஷம் படிக்கிற பாடத்தை வந்து எக்ஸாமுக்கு கிட்டவா படித்தோம்னு சொன்னால் அதில் கொஞ்சத்தை தான் எங்களுக்கு ஞாபகத்தில் வச்சிருக்கலாம். இப்படி படிக்கையே நாங்கள் வந்து ஹைலைட் பண்ணி படிக்கணும். இது உண்டு. ரெண்டாவது வந்து எக்ஸாம் எழுதைக்குள்ள அதில் வந்து ப்ரெசன்டேஷன். அந்த எக்ஸாம் எழுதைக்குள்ள நாங்கள் எக்ஸாம் பேப்பரோட ப்ரெசன்டேஷன் ஆன்சர் சரியாக இருந்தாலுமே நாங்கள் அப்படியே ஃபுல்லாக நாங்கள் எழுதிக்கொண்டே வந்தோம் என்று சொன்னால், இப்போ நான் இதில் போட்டிருக்கிறேன் ஒரு ஆன்சர். இந்த மாதிரி வந்து நாங்கள் ஆன்சரை வந்து ஃபுல்லாக எழுதுறதுக்கும் இன்னொன்று எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். இன்னொன்று வந்து வடிவாக ப்ராப்பராக ஓகே இதுதான் பார்த்தோன்னு எக்ஸாமினருக்கு வந்து விளங்கக்கூடிய மாதிரி ஆன்சர்ஸ் கொடுக்கக்குள்ள அவருக்கு கூட மார்க்ஸ் கொடுக்க வேண்டி ஒரு மனநிலை வரும். அந்த மாதிரி எக்ஸாமுக்கு நாங்கள் எழுத பழகணும், உடைச்சு படிக்கணும்னு சொல்லுவேன். அந்த எக்ஸாம் கொஷின்ஸை வந்து எப்படி ஆன்சர் வரும், ஓகே இதுக்கு இது இந்த மாதிரி நாங்கள் எக்ஸாம் பேப்பரில் நான் இதில் போட்டிருக்கேன். அந்த மாதிரி இந்த மாதிரி எக்ஸாம் பேப்பரையும் நாங்கள் வந்து கொடுக்க வேண்டும். இது வந்து நாங்கள் எவ்வளவு படிக்கிறோம்ன்றது வந்து முக்கியம் இல்லை. நாங்கள் அந்த கொஷின்ஸை வந்து இதுக்குத்தான் இந்த ஆன்சர்ன்றதை கொண்டு வரணும். இந்த கொஷின்ஸ் எழுதி போட்டு ஓகே இந்த கொஷனுக்கு இந்த ஆன்சர். சில பேர் படித்து கொண்டே போவாங்க, ஆனால் அந்த கொஷின்ஸுக்கு வந்து மாறி கொடுப்பாங்க. இவங்களால ஒரு 80% 70% மார்க்ஸ் எடுக்கக்கூடிய இருக்குமே தவிர, ஆனால் அந்த 95-100% வந்து இவையால் மார்க்ஸ் எடுக்க இல்லாத. அப்போ இந்த கொஷினை வந்து நாங்கள் 2 தரம் அல்லது 3 தரம் நாங்கள் ரீட் பண்ணி ஓகே இதுதான் விஷயம். நாங்கள் கொஷினை ரீட் பண்ணுறதுக்குள்ள எங்களோட அந்த படம் வந்து ஒரு மேப் ஒன்று வந்து நாங்கள் எங்களோட தலைக்குள்ளே போட்டுறணும். இது வந்து இன்னொரு டிப்ஸ். எக்ஸாம் பேப்பரை பார்த்தோன்னே கொஷின்ஸை வந்து நாங்கள் ஃப்ரேம் பண்ணணும் முதல் தலைக்குள்ளே. ஓகே இந்த மாதிரி என்று சொல்லி ஓகே பிரிக்கணும், பிளான் பண்ணணும். ஓகே இதுக்கு நான் இப்படி செய்ய போகிறேன், இதுக்கு இப்படி செய்ய போகிறேன்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணலாம். மற்றது எக்ஸாமுக்கு போகல கடைசி ஒரு 3 மாதம் அல்லது 2 மாதம் வந்து ஃபுல்லாக 5 வருஷம் அல்லது 10 வருஷம் 5 வருஷம் காணும். உண்மையில் 5 தொடக்கம் 10 வருஷம் பாஸ் பேப்பர்ஸை வந்து நாங்கள் படிக்கணும். பாஸ் பேப்பர்ஸ் ஓகே இந்த வருஷத்தில் 2020 எப்படி வந்திருக்குது, இந்த கொஷின்ஸ் வந்திருக்குது, அவ்வளோத்தையும் நோட் பண்ணணும். 2021 ஓகே என்ன மாற்றம் அதில் வருது, 2003 2000 ஆண்டு 2001 2002 என்ன மாற்றம், எந்த கொஷின் நெடுக வருது அவை வந்து நாங்கள் புல் பண்ணி எடுத்துடணும். ஓகே இந்த கொஷின்ஸ் வந்து அடுத்தது எக்ஸாம் படிக்கிற ஒரு எக்ஸாம் வரப்போகுதுன்னு சொன்னால் ஒரு 3 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடியே பாஸ் பேப்பர்ஸ் 5 தொடக்கம் 10 வருஷம் பாஸ் பேப்பர்ஸ் வந்து நாங்கள் எடுத்துடணும். எடுத்துட்டு இப்போ ஒரு உதாரணமாக 2000 ஆண்டு பாஸ் பேப்பர் எடுத்தோம்னா 2000 ஆண்டு ஓகே என்னென்ன கொஷின்ஸ் 2000 வந்திருக்குது, 2001 என்ன கொஷின்ஸ் வந்திருக்குது, அப்போ 2000 ஓகே இந்த கொஷின் வந்திருக்கு, இல்லை என்ன கொஷின் 2001 சேம் கொஷின் வந்திருக்கு, 2003 என்ன வந்திருக்குது. இப்படி ஒரு டேட்டாஸ் நாங்கள் ஒவ்வொரு பாஸ் பேப்பர்ஸுமே நாங்கள் செய்து கொண்டு போய் ஓகே இந்த கொஷின்ஸ் நெடுக வருது, இந்த கொஷின்ஸ் விட்டு வருது, இப்படியான கொஷின்ஸை வந்து ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து வர கொஷினை வந்து நாங்கள் அதுக்குள்ள கூட அந்த கொஷின்ஸ் ஆன்சர்ஸ் எல்லாம் எடுக்க வேணும். அதே நேரம் 2020
ஒன் 21 ஒன் 20 ஒன்று வந்துச்சுன்னா 2000 ஒன்று வந்துச்சுன்னா 2001 வராமல் 2002 வரும் சில வேளையில். அப்படியான கொஷின்ஸ் நாங்கள் 10 வருஷம் இல்லை 5 வருஷம் பாஸ் பேப்பர்ஸை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி அதுக்குரிய மார்க்கிங் நாங்கள் வந்து ஆன்சர் எழுதி போட்டு அதுக்குரிய மார்க்கிங் ஸ்கீம் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் திருத்தி பார்த்தோம்னு சொன்னால் நல்ல சொலிட்டாக நாங்கள் மார்க்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றும்படி எக்ஸாம் வந்து உண்மையில் அவ்வளவு கஷ்டம் இல்லை. அந்த 3 வருஷம் ஓ லெவலோ ஏ லெவலோ நாங்கள் படிக்கிற அந்த 3 வருஷமுமே வந்து நாங்கள் வந்து நோட் பண்ணணும். நம்மளும் சொல்லியிருந்தேன் நான் வேர்ட் பேங்க் எடுக்கணும். வேர்ட் பேங்க் வந்து முக்கியமான vocabularies எடுக்கணும். அதே நேரம் வந்து கொஷின்ஸ் மேக் பண்ணி ஓகே இது முக்கியமானது இது முக்கியமான அந்த பாயிண்ட் அவுட் பண்ண நாங்கள் வந்து தெரிய வேணும். எது இம்பார்ட்டன்ட், எதுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும், இப்படி வந்து நாங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணினோம்னு சொன்னால் அது எங்கள்ட்ட ஒரு செப்பரேட் காப்பியாக நோட் புக்காக இருக்குது. மற்றது வந்து நாங்கள் கூட எழுதி இப்போ நோட்டுகள் வந்து எழுதி செய்கிறது வந்து கூட ஈஸியாக எங்களுக்கு விளங்கும். மற்ற முக்கியமான விஷயத்தை ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். இப்போ நாங்கள் படிச்சுக்கணும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயோஸ் மேத்ஸ்ன்னு சொன்னால் அது முக்கியமான விஷயத்தை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கணும். எது இம்பார்ட்டன்ட், இந்த பாடத்தில் எது இம்பார்ட்டன்ட் இப்போ வந்து நிறைய ஆன்லைனில் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். அப்போ அதில் இருக்க ஃபில்டர் பண்ணி எடுத்து அதிலேருந்து செய்யலாம். இது ஓ லெவல் ஏ லெவல் மட்டுமண்டி இல்லை, நாங்கள் படிக்கிற எல்லா எக்ஸாமுக்குமே வந்து டிரைவிங் லைசன்ஸாக இருந்தால் என்ன, நாங்கள் என்ன எக்ஸாம் எடுக்கிறண்டாலுமே இந்த ஒரு கன்செப்டை வந்து நாங்கள் வச்சு படித்தோம்னு சொன்னால் நல்ல மார்க்ஸ் வந்து நாங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். நான் வந்து இதில் போடுவேன் அந்த ப்ரெசன்டேஷன், அந்த எக்ஸாமோட ப்ரெசன்டேஷன் வந்து சரியாக இருக்கணும். அது வந்து நாங்கள் ஆன்லைனில் கொடுக்குறேன்னு சொன்னாலுமே ஓகே, நல்ல நீட்டான ஒரு ப்ரெசன்டேஷனை நாங்கள் எக்ஸாமுக்கு கொடுத்தோம்னா எக்ஸாமினருக்கு அது ஓகே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். எக்ஸாமினரை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறது தான் எக்ஸாமில் நாங்கள் ஒரு எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து எழுத்து வந்து வடிவாக இருக்கணுமென்ற தேவை இல்லை. எழுத்து வந்து விளங்கினா சரி, ஒரு எழுத்தோட ஒரு எழுத்து வந்து கொஞ்சம் முட்டாமல் அந்த எழுத்தை பார்த்தா விளங்கினா எங்களுக்கு ஓகேயா இருக்கும். எழுத்து வந்து வடிவாக இருந்தால் தான் நிறைய மார்க்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு இல்லை, தெளிவாக இருந்தால் சரி. எடுத்து வந்து பார்க்க ஓகே இதுதான் தெளிவாக இருந்துச்சுண்டா சரி. மற்றபடி எழுத்துக்கள் வந்து பெரிய இம்பார்ட்டன்ட் இல்லை. எழுத்து வடிவாக இருக்கணுமன்றது வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை. சில பேர் வந்து நல்ல நீட்டாக எழுதுவோம், ஆனால் அது பார்க்க விளங்காது. இப்போ எக்ஸாம்னுக்கு ரீட் பண்ண விளங்காது, அதுக்குமே அவ்வளோ மார்க்ஸ் வராது. அப்போ எழுத்தை வந்து பார்த்தோன்னா ஓகே இதுதான் விஷயம் என்று தெளிவாக எழுதினோம் என்று சொன்னால் எங்களுக்கு வந்து அது நல்ல 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 ஒரு நல்ல மார்க்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும்.